வணக்கம். தமிழ்நாட்டில் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து அந்த tnayushselection.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் இருக்கோம். இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சித்தா படிக்கணும், ஆயுர்வேதா படிக்கணும், யுனானி படிக்கணும், ஹோமியோபதி படிக்கணும்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்காம போகுது, நம்ம இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கலாம். இல்லை இதிலேயே இன்ட்ரெஸ்ட்டாக கூட நீங்கள் வந்திருக்கலாம். என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ மூலியமாக கரெக்டாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 30 நாளையிலேருந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 7 வரைக்கும் நமக்கு ஆன்லைன் வழியாகவே சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டு, ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கவனமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு ஆன்லைனில் நமக்கு தேவையான காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 கொடுத்துருவாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அக்டோபர் 10 அக்டோபர் 17 அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டு. ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் நீங்கள் உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் சார் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒரு 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள 500 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு ஆஃப்டர் வந்து இன்னொரு ஒரு 5000 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்கு சார் 5000 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரும் பே பண்ணணும். அந்த 5000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் அந்த பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 5000 ரூபா வந்து யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ண தேவையில்லைன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் உங்களுடைய அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2.5 லட்சத்துக்கு குறைவாக உங்களுக்கு இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் 5000 ரூபா பேமெண்ட் பே பண்ண தேவையில்லை. இதில் வந்து இந்த ப்ரைவேட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் உங்களுக்கு கிடைச்சா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 5000, அது இல்லாமல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ இதை வந்து ரிஸ்ட்ரிக்ஷனாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ரூல்ஸு. இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும், சார் நமக்கு எவ்வளோ காலேஜ் தான் சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்பெக்டாஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக நமக்கு 5 காலேஜ் இருக்குங்க. 5 காலேஜில் சித்தாக்கு மட்டும் 2 காலேஜ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்மளுடைய தென் மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு 85 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. அதே போல் சித்தா காலேஜ் ஒன்று சென்னையில் இருக்குது, அங்கே ஒரு 51 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாவும் இருக்குல்ல, அது வேறு, அதை அந்த கண்ட்ரோலை விட்டுருவோம். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கவுன்சிலிங்கில் அடுத்து வந்து ஆயுர்வேதிக்கு வந்து நாகர்கோவிலில் ஒரு காலேஜ் இருக்குது, 51 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. யுனானிக்கு வந்து சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, 51 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு மதுரை திருமங்கலத்தில் ஹோமியோபதிக்கு ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே 42 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டோட்டலாகவே வெறும் 280 சீட்டு மட்டும்தான் நமக்கு இந்த 5 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 5 காலேஜை லைனாக ஃபஸ்ட்டு சாய்ஸில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரைவேட்டை பார்க்கலாம். இல்லை சார் நான் சித்தா தான் படிக்கணும், நான் ஆயுர்வேதா தான் படிக்கணும், ஏதாவது ஒரு கோர்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் இருக்குது. இந்த ப்ரைவேட் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ், அதாவது இந்த கோர்ஸ் வந்து சித்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட் அவைலபிலிட்டி ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 1.5 லட்சம் கிட்ட ஃபீஸ் எல்லாம் வருது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் 80,000 இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபீஸ் வருது. ஸோ ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு வந்து 13 காலேஜில் இந்த சித்தா கோர்ஸ் இருக்குது. 13 காலேஜில் டோட்டலாக 820 சீட்டு வந்து ப்ரைவேட் காலேஜில் சித்தா இருக்குது. அதே போல் அப்படியே பார்த்தோம்னா ஆயுர்வேதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக ஒரு 5 காலேஜில் இருக்குது. 5 காலேஜில் டோட்டலாக 270 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யுனானிக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் சீட்டு இல்லை. அதே போல் ஹோமியோபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு ஒரு 11 காலேஜில் 560 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. இப்போ நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஒரு 29 காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ப்ரைவேட் காலேஜில். சரி சார், ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் இவ்வளோ சொன்னீங்கல்ல, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் அவங்களே போட்டிருக்காங்க அவங்களுடைய ப்ராஸ்பெக்டாஸில். ஃபீஸை பொறுத்த வரைக்குங்க
அங்கே வந்து ஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தாவாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் ஹோமியோபதியாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் கோட்டா அந்த சீட்டை வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,000 ஃபீஸ் வரும். இது இல்லாமல் ஒரு 80,000 வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபரட்டரி, கம்ப்யூட்டரு, இன்டர்நெட் ஃபீஸு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க வேறு ஃபீஸாக. அப்போ பார்த்துங்க, கிட்டத்தட்ட நமக்கு 2 கிட்ட வருது. 2 லட்ச ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் எடுக்கையில் வருது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் யாருக்கெல்லாம் அந்த 80,000 வராதுன்னா, நீங்கள் டியூஷன், அதாவது இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 80,000 பணம் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். ஸோ அந்த உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக வச்சுருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட சில பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்படும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லேருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ். ஸோ இப்போ நம்ம கவனமாக அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நமக்கு சீட் இருக்குது, சித்தாவுக்கு இருக்குது. சித்தாவை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாலெல்லாம் இருக்குது. இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நமக்கு இப்போ கவர்மெண்ட் கோட்டா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் இதில் சித்தா, ஆயுர்வேதா எல்லாமே வருது. ஆனால் பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நடத்துவாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் நமக்கு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் தான் நமக்கு லிங்க் கொடுப்பாங்க, ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ முன்னாடியெல்லாம் நேரில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங். ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்து அங்கே சீட்டு உங்களுக்கு கிடைக்காம 7.5லையும் சீட்டு கிடைக்கல சார், எனக்கு ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் சீட்டு கிடைக்கல சார், தாராளமாக நீங்கள் இதில் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு சீட்டு எடுக்க பாருங்கள். நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆனோன்னே எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த பிஎன்ஒஎஸ்க்கு வந்து 1வது ரவுண்டு முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது அப்டேட் நமக்கு இன்னும் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். தேங்க்யூ. பை.